Good morning, students. Now we are going to see about the 10th standard unit 2 optics lesson, the scattering of light. Scattering of light. When the light enters the Earth's atmosphere, the atoms and molecules of different gases present in the atmosphere refract the light in all possible directions. அப்போது இந்த சன்லைட் வந்து நம்ம எர்த்துக்குள்ளே என்ட்ரு ஆகும் பொழுது அட்மாஸ்பியரில் என்ட்ரு ஆகும் பொழுது அங்கே இருக்கிற அந்த அட்மாஸ்பியர் இருக்கிற ஆட்டம்ஸும் மாலிக்யூல்ஸும் கேஸஸ் நிறைய கேஸஸ் இருக்கும். அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ரெஃப்ராக்ட் பண்ணும். அந்த லைட் ரேஸை ரெஃப்ராக்ட் பண்ணும். என்னென்ன மாதிரியான பாசிபிள் டைரக்ஷன்ஸ் இருக்கோ அந்த டைரக்ஷன்லாம் ரெஃப்ராக்ட் பண்ணும். திஸ் இஸ் கால்டு ஸ்கேட்ரிங் ஆஃப் லைட். இதுதான் வந்து ஸ்கேட்ரிங் ஆஃப் லைட்னு சொல்கிறது. ஸ்கேட்ரிங்னா என்னென்னா தமிழில் ஒளிச்சிதறல்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஒளிச்சிதறல். In this phenomenon, the beam of light is redirected in all directions when it interacts with the particle of medium. அப்போது எல்லா எதுக்காக அது ஸ்கேட்டர் ஆகுது அப்படின்னா அந்த மீடியமில் இருக்கிற அந்த மாலிகூல்ஸில் நிறைய எவ்வளோ பாசிபிள் டைரக்ஷன்ஸ் இருக்கோ எல்லா டைரக்ஷனும் என்ன பண்ணும் அப்படின்னா இன்ட்ராக்ட் பண்ணும். அதுதான் வந்து the interacting particles of the medium is called the ஸ்கேட்டரர். அப்போ இன்ட்ராக்டிங் பார்ட்டிக்கலாக எது இருக்கோ அதுதான் வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஸ்கேட்டர்னு சொல்லுவாங்க. திஸ் இஸ் 2 மார்க். ஓகே, திஸ் இஸ் 2 மார்க். இப்போது இன்சிடென்ட் ஃப்ரம் த ஃபிகர் யூ கேன் see that the incident enter into the molecule, அதாவது பார்ட்டிக்கல் ஆர் ஆட்டம்ஸ் லைக் தட். அதில் வந்து என்ட்ரு ஆச்சு அப்படின்னா அது என்னென்ன மாதிரியான பாசிபிள் டைரக்ஷன்ஸ் இருக்கோ அது எல்லா டைரக்ஷனும் என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்கேட்டர் பண்ணும். இந்த எக்ஸாம்பிள் இஸ் த சன்லைட் entered into the atmospheric particles. அது வந்து லைட் வந்து எப்படி ஆகும்னா ஸ்கேட்டர் ஆகும். என்னென்ன மாதிரியான டைரக்ஷன்ஸில் பாசிபிளாக இருக்கோ எல்லா டைரக்ஷனும் என்ன ஆகும் அப்படின்னா ஸ்கேட்டர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. Now we are going to see about the types of scattering. When a beam of light interacts with the constant particles of the medium, it undergoes many kinds of scattering. அப்போது ஒரு பார்ட்டிக்கல் வழியாக போகும்போது அக்கார்டிங் டு த பார்ட்டிகளோட ப்ராப்பர்ட்டிஸை பொறுத்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஸ்கேட்டரிங் வந்து மாறுபடும். It undergoes many kinds of scattering based on initial and final energy of the light beam. எதை வச்சு எடுக்கிறாங்கன்னா இப்போ வந்து அந்த பார்ட்டிகளுக்கு என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த லைட்டோட எனர்ஜியையும் என்ட்ரு ஆனதுக்கப்புறம் அதோட ஸ்கேட்ரு ஆனதுக்கப்புறம் கிடைக்கிற லைட்டோட எனர்ஜியும் டிபெண்ட் பண்ணி அது வந்து என்ன டைப் ஆஃப் ஸ்கேட்ரிங் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறாங்க. ஓகேவா, அப்போ பேஸ்ட் ஆன் த இனிஷியல் அண்ட் ஃபைனல் எனர்ஜி ஆஃப் த லைட் பீம் த ஸ்கேட்டர் கேன் பி கிளாசிஃபைட். One is elastic scattering, another one is inelastic scattering. Okay, inelastic scattering. அப்போ டைப்ஸ் ஆஃப் ஸ்கேட்டரிங் எத்தனை டைப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 types. One is elastic scattering and inelastic scattering. Elastic scattering is nothing but if the energy of the incident beam of light and the scattered beam of light are the same. அப்போது நம்ம எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங்னா என்னென்னா இன்ஸ்டன்ட் பீம் ஆஃப் லைட். அப்போ ஒரு லைட்டு அந்த பார்ட்டிக்கல் வழியாக என்ட்ரு ஆகும்பொழுது என்ன எனர்ஜி இருந்துச்சோ ஸ்கேட்டர் ஆனதுக்கப்புறமும் அந்த லைட்டோட எனர்ஜி சேமாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங். ஓகேவா, எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங். இன்எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங்னா என்னென்னா if the energy of the incident beam of light and the scattered beam of light are not the same. அப்போது ஒரு பீம் வந்து என்ட்ரு ஆகும்பொழுது என்ன எனர்ஜி இருந்ததோ அதே எனர்ஜி இல்லாமல் இருந்துச்சுன்னா சேமாக இல்லாமல் இருந்துச்சுன்னா வெளியே போகும்போது அதாவது ஸ்கேட்டர் ஆகி அந்த லைட் பீம் வெளியே போகும்போது சேமாக இல்லாமல் இருந்துச்சுன்னா அது வந்து இன்எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங். த நேச்சர் அண்ட் சைஸ் ஆஃப் த ஸ்கேட்டரர் ரிசல்ட்ஸ் இன் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்கேட்டரிங். அப்போ நம்ம இயற்கையும் அதில் இருக்கிற அந்த பார்ட்டிகிள்ஸும் அந்த சைஸ் அந்த ஸ்கேட்டரோட சைஸ் வந்து எப்படி இருக்குங்கிறத வச்சு தான் என்ன நிறைய டைப்ஸ் ஆஃப் ஸ்கேட்டரிங் இன்எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங்கில் இருக்குது. தே ஆர் ராலே ஸ்கேட்டரிங், மை ஸ்கேட்டரிங், டிண்டால் ஸ்கேட்டரிங் அண்ட் ராமன் ஸ்கேட்டரிங். ஓகே, அப்படிங்கிற ராலே ஒளிச்சிதறல், மை அப்படிங்கிற ஒரு பேர், அதாவது ராலேங்கிறது அவங்க யார் அந்த ஸ்கேட்டரிங்கை வந்து பண்ணாங்களோ அவங்களோட நேமே வச்சுருக்காங்க. ஓகே, அப்போது மை ஸ்கேட்டரிங் அண்ட் டிண்டால் ஸ்கேட்டரிங் அண்ட் ராமன் ஸ்கேட்டரிங் அப்படிங்கிற 4 டைப்ஸ் ஆஃப் ஸ்கேட்டரிங் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பார்ட்டில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, as the white light from the sun enters the Earth's atmosphere, much of the red, yellow and green wavelengths of the light mixed together and still nearly white that passes straight through the atmosphere to our eyes. The blue waves, however, are just right size
to get the scattered by the molecules. அப்போது ப்ளூ ரேஸ் எதுக்கு கிடைக்குது அப்படின்னா இந்த ப்ளூ வேவ்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா அது கரெக்டாக அதை வந்து டிஸ்பர்ஸ் பண்ணோம். ஓகேவா? however the just the right size to get the scattered by the molecules of gas in the atmosphere. அப்போது அந்த ப்ளூ கலர் வேவ் லெங்க் தான் என்ன பண்ணோம், அந்த மாலிக்யூல்ஸ் மேலே கரெக்டாக வந்து ஸ்கேட்ரிங்கை வந்து பண்ணும். ஸோ பை த மாலிக்யூல்ஸ் ஆஃப் த கேஸ் இந்த அட்மாஸ்பியர். அதனால தான் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ப்ளூ ஸ்கை வந்து நமக்கு கிடைக்குது. The sunlight enters the Earth's atmosphere and the air molecules, mainly nitrogen and oxygen, scatter mostly the shorter blue wavelengths. அதனால தான் வந்து நம்ம ஸ்கை வந்து என்னவா இருக்குது அப்படின்னா ப்ளூவாக தெரியுது நமக்கு. ஒயிட் இஸ் அ சன்செட் இஸ் ரெட். எதுக்கு சன்செட் ரெட்டாக இருக்குன்னா as the sun gets lower in the sky. அப்போ சன் வந்து என்னவா இருக்குது அப்படின்னா ஸ்கையில் வந்து ரொம்ப லோயர் சைடில் இருக்குது. இந்த ஸ்கை இட்ஸ் லைட் பாசஸ் த்ரூ த மோர் ஆஃப் த அட்மாஸ்பியர் டு ரீச் யூ. ஸோ ஈவன் மோர் ஆஃப் த ப்ளூ அண்ட் violet light is scattered, allowing the red and yellow to pass straight through your eyes without all the competition from the blues. அப்போது அந்த லோயர் சைடு இருக்கிறதுனால அந்த டீவியேஷன் நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த டீவியேஷன் லோயராக இருந்துச்சு, வேவ் லெங்த் வந்து அதிகமாக இருக்கும். சரியா? என்ன கொடுத்துருக்காங்க, ஈவன் மோர் ஆஃப் த ப்ளூ அண்ட் violet light scattered, எல்லாருமே ஸ்கேட்டர் ஆகி முடிச்சிடும். ஓகேவா? அந்த எல்லோ டு பாஸ் ஸ்ட்ரெயிட் த்ரூ யுவர் ஐஸ் வித்தவுட் ஆல் காம்படிஷன் ஃப்ரம் த ப்ளூஸ். அப்போ எல்லாமே ஸ்கேட்டர் ஆகி அந்த கலர்ஸ் எல்லாமே ஸ்கேட்டர் ஆகி முடிச்சிருந்ததுனால கடைசியில் இருக்கிற அந்த ரெட் கலர் மட்டும் நமக்கு என்னவா தெரியுது அப்படின்னா நம்ம சன்செட் அப்போது ரெட் கலரில், நம்ம ஸ்கை வந்து ரெட் கலரில் தெரியுது. ஓகே, இப்போ first we are going to see about the Rayleigh scattering. This is about what? இப்போ why the sun set is red color and the sky is blue அப்படிங்கிற ரீசன் தான் because of the Rayleigh scattering. And the scattering of the sunlight by the atoms or molecules of the gas in the Earth's atmosphere is known as the Rayleigh scattering. The scattering of the light by atoms or molecules of the gases in the Earth's atmosphere is known as the scattering of Rayleigh scattering. The Rayleigh scattering law. Okay, the Rayleigh scattering law states that the amount of scattering of light is inversely proportional to the fourth power of its wavelength. இப்போ லேம்டான்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, ஒய்ங்கிறது தலைகீழாக இருக்குது இல்லையா, அதுக்கு பேர் தான் என்னதுன்னா லேம்டா. ஓகே, இன்வெர்ஸ்லி அதை வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, லேம்டாவை எப்படி சொல்லுவாங்கன்னா வேவ்லென்த்துக்கான சிம்பிளாக சொல்லுவாங்க. லேம்டாங்கிறது என்னது, வேவ்லென்த்துக்கான சிம்பிள். ஓகே, அப்போ இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஃபோர்த் பவர் ஆஃப் இட்ஸ் வேவ்லென்த். அப்போ அமௌண்ட் ஆஃப் ஸ்கேட்டரிங், த ஃபார்முலா இஸ் இம்பார்ட்டன்ட். Rayleigh scattering formula வந்து இம்பார்ட்டன்ட். S is proportional to, the scattering is proportional to 1 by lambda power 4. According to this law, the shorter wavelength colors are scattered much more. அப்போ ஷார்ட்டர் வேவ்லெங்க்த்தாக இருக்கிறது ஈஸியாக என்ன ஆகும், அதிகமாக ஸ்கேட்டர் ஆகும். அண்ட் த லாங்கர் வேவ்லெங்க் கலர்ஸ் லாங்கர் வேவ்லெங்க் கலர்ஸை கம்பேர் பண்ணும்போது ஷார்ட்டர் வேவ்லெங்க் கலர் வந்து எப்படி இருக்குன்னா ஈஸியாக ஸ்கேட்டர் ஆகும் அப்படிங்கிறது தான். ஓகேவா? அதனால தான் வந்து நம்ம ஸ்கை வந்து ப்ளூவாக இருக்குது. ஓகேவா? ஸ்கேட்டர் ஆகிறது ஒளி சிதறலாகி நம்ம ஸ்கை ஃபுல்லாக என்ன ஆகும் அப்படின்னா அந்த அட்மாஸ்பியரில் இருக்கிற ஒவ்வொரு நைட்ரஜன் பார்ட்டிகல்ஸ், கேஸ் பார்ட்டிகல்ஸ், மாலிக்யூல்ஸ் மேலே அது விழும்போது லோயர் வேவ்லெங்த் உள்ள லைட் வந்து என்ட்ரு ஆகும்பொழுது அது வந்து அதிகமாக ஸ்கேட்டர் ஆகும். தட் இஸ் த ரீசன் வை அவர் எர்த் ஸ்கை இஸ் வாட் blue in color. Okay, when the light passes through the atmosphere, the blue color shorter wavelength is scattered to a greater extent than the red color, that is longer wavelength. This is the scattering causes the skies to appear in the blue color. Okay, then the sunrise and sunset or the light rays from the sun have to travel larger distance in the atmosphere than at noon. அப்போது நம்ம மார்னிங் டைம்லேயும் சரி, ஈவினிங் டைம்லேயும் சரி, நம்ம சன் வந்து என்னவாகும் அப்படின்னா நம்மளை விட்டு ரொம்ப தூரமாக போயிடும். அப்போது அதிகமான வேவ்லெங்த் உள்ள அந்த லைட் மட்டும் தான் நமக்கு வந்து ஈஸியாக ரீச் ஆகும். வேவ்லெங்த் மீன்ஸ் வாட், அதிகமாக வேவ்லெங்த் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கண்ணுக்கு வந்து ஈஸியாக ரீச் ஆகும். கம்மியான வேவ்லெங்த் இருந்துச்சுன்னா கண்ணுக்கு ஈஸியாக ரீச் ஆகாது. சரியா? அப்போ தட் இஸ் த ரீசன் வை அப்போது சன்செட்லேயும் சரி சன்ரைஸ்லேயும் சரி நம்மளுடைய எர்த்ஸ் அட்மாஸ்பியர் வந்து ரெட் கலரில் இருக்கிறதுக்கான ரீசன். ஓகே, அப்போ சன்ரைஸ் அண்ட் சன்செட் த லைட் ரேஸ் ஃப்ரம் த சன் ஹேவ் டு ட்ராவல் லார்ஜர் டிஸ்டன்ஸ். அண்டர்லைன் தட்
sun have to travel large distance in the atmosphere than at noon. Hence, most of the blue light are scattered away, and only the red light, which gets least scattered, reaches us. Therefore, the color of the sun is red at sunrise and sunset. அதனால தான் வந்து நம்ம சன்செட்லேயும் சரி சன்ரைஸ்லேயும் சரி நம்மளோட சன் வந்து என்ன கலரில் இருக்குன்னா ரெட் கலரில் இருக்குது. ஓகேவா? திஸ் இஸ் த வாட் இந்த ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஸ்கை வந்து எதுக்காக ப்ளூ கலரில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் ஆல்ரெடி. ஓகே, தென் மை ஸ்கேட்டரிங் takes place when the diameter of the scatterer is similar to or larger than the wavelength of the incident light. சரியா? larger than the wavelength of the incident light. என்ன சொல்ல வராங்க அப்படின்னா மை ஸ்கேட்டரிங் டேக்ஸ் பிளேஸ் when the diameter of the scatterer. அப்போது சைஸை வந்து இதில் வந்து கொண்டு வராங்க, ஸ்கேட்டரோட சைஸ். அப்போ அட்மாஸ்பியரில் இருக்கிற அந்த மாலிக்யூல்ஸோட சைஸை வந்து இதில் பேசுகிறாங்க. அண்டர்லைன் தட் larger than the wavelength, similar to or larger than the wavelength of the incident light. அப்போ அந்த இன்சிடென்ட் லைட் வந்து லார்ஜர் வேவ் லெங்க்த்தாக இருந்தால் மட்டும்தான் அது வேணால் நடக்கும், மை ஸ்கேட்டரிங் வந்து நடக்கும். ஒன்று அந்த ஸ்கேட்டர் வந்து சிமிலர் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கணும். இப்போது அட்மாஸ்பரிக் இருக்கிற மாலிக்யூல் எல்லாமே ஒன்று டிஃப்ரெண்ட் கலர்ஸ் டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருக்கும். அது அக்கார்டிங் டு த கேஸ் டைப்ஸை பொறுத்து என்னவாகும். இப்போ நைட்ரஜன் கேஸாக இருந்தால் ஒன் டைப் ஆஃப் சைஸ் ஆஃப் மாலிக்யூலாக இருக்கும். ஆக்சிஜன் கேஸாக இருந்துச்சு அப்படின்னா அதில் ஒரு டைப் ஆஃப் அந்த சைஸ் வந்து வேரி ஆகும். ஆனால் அந்த மை ஸ்கேட்டரிங் நடக்கணும்னா அந்த பார்ட்டிக்கிள் அந்த இடத்துல இருக்கிற எல்லா மாலிக்யூல்ஸும் ஒரே சைஸில் இருக்கணும். சிமிலர் ஒரே மாதிரி இருக்கணும். அண்ட் லார்ஜர் தென் த வேவ்லெங்த் ஆஃப் த இன்சிடென்ட் லைட். இப்போ இன்சிடென்ட் லைட்டோட வேவ்லெங்த் வந்து என்னவாக இருக்கணும், அதிகமாக இருக்கணும். வேவ்லெங்த்தை கம்பேர் பண்ணும்போது அது சைஸ் வந்து அதிகமாக இருக்கணும். சரியா? இட் ஆல்சோ அண்ட் எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங். இது வந்து எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங்லேயும் இந்த மை ஸ்கேட்டரிங் நடக்கும். இந்த the amount of scattering is independent of wavelength. amount of scattering வந்து எது இண்டிபெண்ட் பண்ணி அதாவது இதை பொறுத்தது இல்லைன்னா வேவ் லெங்த்தை பொறுத்தது கிடையாது. the மை ஸ்கேட்டரிங் இஸ் காஸ்ட் பை போலன். எதனால் நடக்குது அப்படின்னா pollen grains, dust, smoke, water droplets and other particles in the lower portion of the atmosphere. அப்போது நம்ம அட்மாஸ்பியரில் எந்த போர்ஷனில் வந்து நடக்கும் மை ஸ்கேட்டரிங் நடக்கும் அப்படின்னா லோயர் போர்ஷன் ஆஃப் த அட்மாஸ்பியர். அப்போ அட்மாஸ்பியர் லேயருங்கிறது அப்பர் போர்ஷன் அண்ட் லோயர் போர்ஷன் இருக்கும். நிறைய லேயர்ஸ் வந்து இருக்குது. ஸ்ட்ராட்டோஸ்பியர் அப்படின்னா 4 டைப்ஸ் ஆஃப் போர்ஷன்ஸ் இருக்குது. அதில் வந்து லோயர் போர்ஷன்ஸில் மட்டும்தான் இந்த மை ஸ்கேட்டரிங் நடக்கும். அண்டர்லைன் தட் திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் ஒன் மார்க். The மை ஸ்கேட்டரிங் இஸ் caused by pollen grains, dust particles and smoke, water droplets and other particles மூலமாக இந்த மை ஸ்கேட்டரிங் நடக்கும். மை ஸ்கேட்டரிங் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ஒயிட் appearance of the clouds. மை ஸ்கேட்டரிங் அப்போ நம்ம க்ளவுடில் ஒயிட் appearance கிடைக்குது அப்படின்னா என்ன நடக்குது அப்படின்னா அங்கே மை ஸ்கேட்டரிங் நடக்குது அப்படின்னு. when the white light falls on the water drop or all the colors are equally scattered, which together form the white light. which together form the white light. அப்போ மை ஸ்கேட்டரிங் தான் வந்து நம்ம ஸ்கையில் ஒயிட்டாக ஒரு க்ளவுட் வந்து ஃபார்ம் ஆகுது இல்லையா? அப்போ அதுக்கு தான் ஒயிட் க்ளவுட் ஃபார்ம் ஆகிறதுக்கு ரீசன் என்ன, மை ஸ்கேட்டரிங் தான். when the white light falls on the water drop, ஒயிட் லைட்னா which means what, sunlight. வாட்டர் ட்ராப்பில் வந்து விழுந்துச்சு அப்படின்னா all the colors are equally scattered. அப்போது அந்த கலர்ஸ் வந்து ஈக்குவலாக ஸ்கேட்டர் ஆகுது. இப்போது நாங்கள் சொல்லியிருக்கோம் ஃபஸ்ட்டு லாங்கர் வேவ் லெங்த் இருக்கிறது கம்மியாக ஸ்கேட்டர் ஆகும் அண்ட் ஷார்ட்டர் வேவ் லெங்த் இருக்கிறது அதிகமாக ஸ்கேட்டர் ஆகும்னு நம்ம பேசியிருக்கோம். ஆனால் அந்த இடத்துல மட்டும் எல்லா கலர்ஸும் ஒரே மாதிரி ஒரே அளவில் வந்து என்ன ஆகும், ஸ்கேட்டர் ஆகும், ஒளிச்சிதறல் அடையும். சரியா? ஆல் த கலர்ஸ் ஆர் ஈக்குவலி ஸ்கேட்டர்ட் விச் டுகெதர் ஃபார்ம் அ ஒயிட் லைட். ஈக்குவலாக ஸ்கேட்டர் ஆகும்போது அது வந்து மறுபடியும் ஒயிட்டாக நமக்கு தெரியுது அப்படிங்கிறது தான் மை ஸ்கேட்டரிங். ஓகேவா? This is a picture of that white scattering. இப்போது cloud droplets scatter all wavelengths of visible light creating the appearance of the white clouds.
ஒயிட் கிளவுட்ஸாக தெரியும். அப்போது இங்கே இருக்கிற இப்போ சன்லைட்லேருந்து அந்த ட்ராப்லெட் வழியாக என்ட்ரு ஆகும் பொழுது நிறைய கலர்ஸ் கிடைக்கும். அந்த நிறையா கலர்ஸும் ஈக்குவலாக ஸ்கேட்டர் ஆச்சு அப்படின்னா ஈக்குவல் ஸ்கேட்டரிங் அப்படிங்கிறத அண்டர்லைன் பண்ணிக்கும். ஈக்குவலாக ஸ்கேட்டர் ஆச்சு அப்படின்னா மறுபடியும் கிடைக்கிற கலர்ஸ் எப்படி கிடைக்கும் அப்படின்னா ஒயிட் கலரில் தான் கிடைக்கும். ஓகேவா? This is what the Mie scattering. Now we are going to see about the Tyndall scattering. When a beam of light, sunlight enters into a dusty room through the window, then its path becomes visible to us. This is because the tiny dust particles present in the air room scatter of a beam of light. This is an example of Tyndall scattering. இப்போ நம்ம டார்க் ரூமில் சின்னதாக ஒரு லைட் வந்து நமக்கு தெரியுது அப்படின்னா அந்த லைட் ரேஸ் வரும்பொழுது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஓடு வீடு இருந்தது அப்படின்னா அதில் கிளாஸ் வச்சுருப்பாங்க. அந்த கிளாஸ் வழியாக அந்த லைட் ரேஸ் என்ட்ரு ஆகும்போது என்னவாகும், அதில் இருக்கிற டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே மூவ் ஆகிறது நமக்கு ஈஸியாக தெரியும். சின்ன குழந்தைங்களில் பார்த்துருப்பீங்க, ஈஸியாக தெரியும். அதுதான் வந்து என்ன அப்படின்னா Tyndall scattering. The scattering of light rays by the colloidal particles or the colloidal solution is called the Tyndall scattering or Tyndall effect, which you have studied in your last yearல நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, இந்த Tyndall scattering படிச்சிருப்பீங்க, Tyndall effect வந்து படிச்சிருப்பீங்க. ஓகேவா? This is the example of what the Tyndall scattering. ஓகே, அப்போது அந்த கிளாஸ் வழியாக அந்த லைட் ஃபார்ம் ஆகும்போது அதில் அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் அது இருக்கிறது நமக்கு தெரியும். அதெல்லாம் நம்ம தட்டி விளையாடுவோம். அதெல்லாம் நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா? அதில் இருக்கிற பார்ட்டிகல்ஸ் எல்லாமே அந்த பீம் வழியாக நமக்கு தெரியும். அதை நம்ம தட்டும் பொழுது அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாமே என்னமாகும், டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே பறக்கிறது நமக்கு ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். அதுதான் வந்து அதுதான் என்ன ஸ்கேட்டரிங்னு சொல்கிறாங்கன்னா Tyndall scattering சொல்கிறாங்க. Now we are going to see about the Raman scattering. When a parallel beam of monochromatic light, underline that, monochromatic, mono means what, single color, mono na another single, அப்போ single color light passes through the gas or the liquid or transparent solid. அப்புறம் கேஸ் வழியாகவும் லிக்விட் வழியாகவும் டிரான்ஸ்பரண்ட் சாலிட் வழியாகவும், இட் இஸ் நத்திங் பட் த கிளாஸ். ஓகே, the part of light rays are scattered. அப்போது அது வந்து அந்த வழியாக மோனோக்ரோமேட்டிக் சோர்ஸை வந்து நம்ம அந்த லைட் ரேஸ் வழியாக நம்ம செலுத்தும் பொழுது அந்த லைட் ரேஸை வந்து கேஸ் வழியாகவும் லிக்விட் வழியாகவும் டிரான்ஸ்பரண்ட் சாலிட் வழியாகவும் செலுத்தும் பொழுது அது லைட்டாக பார்ட்டிகல் ஆஃப் லைட் ரேஸ் ஆர் ஸ்கேட்டர் ஆகும். நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ ஒரு கிளாஸ் வழியாக நம்ம ஒரு லைட்டோ ஏதோ ஒரு ஆப்ஜெக்டை பார்க்குறோம் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் நமக்கு ஒன்றா மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆனால் அது அப்படி இல்லை, அது வந்து லைட்டாக ஸ்கேட்டர் ஆகுது அப்படிங்கிறத இந்த ராமன் ஸ்கேட்டரிங்கில் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்கேட்டர்ட் லைட் கண்டைன்ஸ் சம் additional frequencies or wavelengths other than the incident frequency. This is known as the Raman scattering or Raman effect. அது வந்து நம்ம இன்சிடென்ட் ஃப்ரீக்வன்சியை விட அதிகமாகவும் இருக்கும், கம்மியாகவும் இருக்கும். சரியா? இது இனிஷியல் ஃப்ரீக்வன்சி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லைட் ஒரு கிளாஸ் லேப் வழியாக என்ட்ரு ஆகுது, அப்படின்னா அப்போது அந்த லைட்டோட எனர்ஜியை கம்பேர் பண்ணும்போது இங்கே கிளாஸை தாண்டி வர்ற லைட் ரேஸ் இருக்கு இல்லையா, அது கண்டிப்பாக சின்னதாவது என்னவாயிருக்கும் அப்படின்னா ஸ்கேட்டர், ஒளிச்சிதறல் அடைஞ்சிருக்கும். அந்த ஒளிச்சிதறல் ஒன்று அந்த இன்சிடென்ட் ரேஸ்லேருந்து எனர்ஜி இன்சிடென்ட் ரேஸோட எனர்ஜியை கம்பேர் பண்ணும்போது அதிகமாகவும் இருக்கும், கம்மியாகவும் இருக்கும். ஓகே, அப்போது இதுதான் வந்து என்னென்னா ராமன் ஸ்கேட்டரிங் இஸ் டிஃபைன்ட் as the interaction of light ray with the particles of pure liquids or transparent solids, which leads to a change in wavelength or frequency. The spectral lines having frequency equal to the incident ray frequency is called the Rayleigh line. இப்போ உள்ள அந்த ஒரு கிளாஸ் வச்சுருக்கோம், கிளாஸ்க்கு முன்னாடி நம்ம லைட் ரேஸை பாஸ் பண்ணுறோம், கிளாஸ்க்கு வெளியே வர்ற அந்த லைட் ரேஸ் கிளாஸ் லேபுக்கு முன்னாடி ஒரு லைட் இன்சிடென்ட் லைட் வச்சுருப்போம். ஒரு ஒயிட் லைட் வந்து ஒரு கிளாஸ் லேபு முன்னாடி அனுப்பும்போது என்ன எனர்ஜி இருந்துச்சோ அதே எனர்ஜியோ இல்லை ஃப்ரீக்வன்சி இருந்துச்சோ அதே ஃப்ரீக்வன்சி நமக்கு கிளாஸ் லேபுக்கு அடுத்த பக்கம், அப்போ அந்த கிளாஸ் லேப் வழியாக என்ட்ராகி வெளியே வர்ற அந்த லைன் வந்து ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அது ராலே லைன்னு சொல்லுவாங்க. சரியா? ராலே லைன். And these lines having the frequency of lower than the incident frequency is called the Stokes lines. அப்போது
Rayleigh line and the spectral lines which are having the frequency other than the incident frequency are called the Raman lines. அப்போ அதை தவிர்த்து என்ன லைன்ஸாக நமக்கு கிடைக்குதோ அந்த லைன்ஸ்க்கு பேர் என்னென்னா ராமன் லைன்ஸ்னு பேர். ஓகேவா? ராமன்னா அது அந்த ஸ்கேட்ரிங்கை கண்டுபிடிச்சவரோட பேர். ஸோ த லைன்ஸ் ஹேவிங் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் லோயர் தென் த இன்சிடென்ட் ஃப்ரீக்வன்சி இஸ் கால்ட் த ஸ்டோக்ஸ் லைன். அப்போது ஃப்ரீக்வன்சி இப்போ இன்சிடென்ட் ஃப்ரீக்வன்சியை விட கம்மியாக இருந்துச்சுன்னா அது வந்து ஸ்டோக்ஸ் லைன். அந்த இன்ஸ்டன்ட் ஃப்ரீக்வன்சி விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஆன்டி ஸ்டோக்ஸ் லைன்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது வந்து ராமன் எஃபெக்ட். இது வந்து உங்களோட ஹையர் கிளாஸில் படிப்பீங்க. திஸ் இஸ் ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட் பை மாலிக்யூல்ஸ். த இன்ஸ்டன்ட் லேசர் லைட் இருக்குது, தி சாம்பிள் மாலிக்யூல்ஸ். இப்போ வந்து இங்கே ராலியர் லைட் ஸ்கேட்டர்ட் வந்து இனிஷியல் எனர்ஜியும் ஃபைனல் எனர்ஜியும் இந்த க்ரீன் கலரில் இருக்கிற எனர்ஜி. ஓகேவா? அப்போ எனர்ஜியாக எடுத்துக்கலாம், ஃப்ரீக்வன்சியாக எடுத்துக்கலாம், வேவ் லென்த்தாக எடுத்துக்கலாம், எப்படி வேணால் எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துச்சு. அப்போ E0வும் கடைசியில் கிடைக்கிற எனர்ஜியும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ராலே ஸ்கேட்டர்ட் லைட். இதுவே வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ராமன் ஸ்கேட்டர்ட் லைட். இந்த ராமன் ஸ்கேட்டர்ட் லைட்னா இது வந்து ஸ்டோக்ஸ். கம்மியாக இருந்துச்சுன்னா ஸ்டோக்ஸ், கூட இருந்துச்சு அப்படின்னா ஆன்டி ஸ்டோக்ஸ் லைன்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ ரெட் கலர் இருக்கிறது என்ன லைட்டு? நம்ம ஆல்ரெடி என்ன படிச்சிருக்கோம்? which the lines having the frequency of lower than the incident frequency is called the Stokes lines. அப்போது அந்த ரெட் கலரில் இருக்கிறது இன்ஸ்டன்ட் ஃப்ரீக்வன்சி 0. அதை கம்பேர் பண்ணும்போது வெளியில் வர எனர்ஜி ஆஃப் லைட் வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஸ்டோக்ஸ் லைன்ஸ். அப்போ அந்த ரெட் கலரில் இருக்கிறது ஸ்டோக்ஸ் லைன் அண்ட் த ப்ளூ கலர் இஸ் வாட்? ஆன்டி ஸ்டோக்ஸ் லைன்ஸ். Okay, this is what the Raman scattering. Okay, in this class we have seen what the four types of what is scattering and the types of scattering. The types of scattering is divided into two types. One is what? Elastic scattering and inelastic scattering. எலாஸ்டிக் ஸ்கேட்ரிங் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டன்ட் ரேயில் வர அந்த பார்ட்டிகளோட அந்த லைட் ரேஸோட எனர்ஜியும் அதாவது ஸ்கேட்டர் ஆகி வர லைட் ரேஸோட எனர்ஜியும் என்னவாக இருக்கும்? சேமாக இருந்துச்சு அப்படின்னா எலாஸ்டிக் ஸ்கேட்ரிங். அப்படி சேமாக இல்லைன்னா இன்எலாஸ்டிக் ஸ்கேட்ரிங். அப்படி பார்த்தோம் அப்படின்னா அதில் 4 டைப்ஸ் ஆஃப் ஸ்கேட்ரிங் பார்த்தோம். ஒன் இஸ் ராலே ஸ்கேட்ரிங், மை ஸ்கேட்ரிங், டிண்டால் ஸ்கேட்ரிங் அண்ட் ராமன் ஸ்கேட்ரிங். ஓகேவா? இந்த 4 டைப்ஸ் ஆஃப் ஸ்கேட்ரிங் வந்து இந்த கிளாஸில் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.